நம்பர்களே நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி, சமையல் காணொளி. என்னென்னு சொன்னால் ஹாப்பியான டே. ஏன்னு சொன்னால் மீண்டும் நாங்கள் எங்களோட சமையலுக்கு வந்துட்டோம். சமையல் வந்து அது கிராமத்து முறையில், அது கிராமத்து முறைன்னு சொன்னால் அது எஸ்பெமிலின முறையும் கொஞ்சம் இருக்குது. கிராமத்து முறையில் வெளியால் வச்சு செய்வோம் நினைச்சு பார்த்து நாங்களுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சூப்பர் காணொளி, அது காணொலியாக இருந்திருக்கும். உங்களுக்கு மழை வந்து தடுக்கிறபடியாக கொஞ்சம் இருண்டு கொண்டிருக்கு, நல்ல மழைன்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன ஆட்களுக்கு கூடாத மழைகளுக்கு கஷ்டம்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ சமைக்க போகிறோம். வீட்டுக்குள்ளே தானே எப்போயும் எங்களுக்கு கனடாவில் நிரந்தரம். ஏன்னு சொன்னால் இனி விண்டர்ன்னு சொன்னால் வீட்டுக்கு தானே சமரன்னு சொன்னால் தான் வழியால், அதால் வழியால் செய்திருந்தால் நெல்லை இருந்திருக்கும். கடைசியாக இப்போ வீட்டுக்குள்ளே செய்ய போகிறோம். கிராமத்து முறையில் செய்து காட்ட போகிறோம். உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். வாங்க இந்த காணொலிக்கு போவோம். இப்போ நண்டில் நாங்கள் ரசமும் வச்சு ஒயிட் ரைஸும் பிள்ளைகளுக்கு செய்து நாங்கள் மீன் பொரிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கான காணொளி. பிள்ளைகளுக்கும் நாங்கள் வேறு கறி வைக்கிறோம். அது பிஃபோர் உங்களுக்கு காட்டிட்டோம். அந்த ரெசிபி காட்டையில் இஞ்சி பாருங்க, கீரி மீன் வாங்கினாங்க. இஞ்சி பாருங்க, கீரி மீனில் சூப்பராக கழுவி நீட்டாக இஞ்சி பாருங்க, இப்படி கழுவி போட்டு இஞ்சி பாருங்க, கழுவி போட்டு ரெண்டாக வட்டி இப்படி விட்டுருக்குறேன். நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக இப்படி வட்டி போட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்படி ரெண்டாக இப்படி உண்டு இஞ்சாலே உண்டு என்ன ஊறுறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி வெட்டி போட்டு 2 விதமான மீன் வாங்கி பொரிக்க போகிறேன் சின்ன ஆக்களுக்கு சொல்லி. இஞ்சி இதுக்கும் ஒரு மீன் போகுது. எங்களோட அப்பா தான் வாங்கினவர், அப்பாவுக்கு தான் பேர்களை தெரியும். அதால் நாங்கள் இன்றைக்கு சூப்பராக சமைச்சு காட்ட போகிறோம். கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும். இந்த இது மட்டுமண்டி இல்லை, இது பிள்ளைகளுக்கு இது அவைக்கு பிடிச்சது சமைச்ச அப்புறம் அவைக்கு பிடிச்சதுன்னு செய்ய போகிறோம். அதுவும் அந்த காணொளி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவைக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். நான் ரசத்துக்கு நான் ரெடி பண்ணி கொண்டுக்கிறேன். இப்போ செத்த மிளகா அப்படின்னு குண்டு மிளகாயும் போடலாம், இப்படி லோங் மிளகாயும் போடலாம். நான் இப்படி லோங் மிளகா தான் எடுத்து செய்கிறேன். எது இருக்கோ அதை வச்சு செய்யலாம். இப்போ இதுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் கடைக்கு போகிறவங்கள உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழலாம். அது வேணும் இது வேணும்னு சொல்லக்கூடாது, இருக்கிறத வச்சு சமாளித்து பழக வேணும். இப்போ பாருங்க, நான் இன்றைக்கு நண்டு ரசம் உங்களுக்கு செய்ய போகிறேன். சூப்பராக இருக்குமென்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு பிடிக்குமெண்டு இப்படி செய்து போட்டு கொஞ்சம் எங்களுக்கு தேவையான பழப்புளி எடுக்க போகிறேன். பழப்புளி இங்கே பேக்கெட்டில் தான் இப்படி வரும். ஊர் மாவி எல்லாம் செய்து வாளியில் வராது. இப்போ ஊர்லேயும் வந்துட்டோ தெரியலை. கொஞ்சளவு எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருண்டளவு பழப்புளி எடுத்து ஊற வைக்க போகிறேன். இப்படி போட்டுட்டு வாங்க அங்கே காட்ட போகிறேன் டேபிளுக்கு. ரசத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுங்கோ. இப்போ காட்ட போகிறோம், வாங்க பார்க்கலாம். இஞ்சி பாருங்க, இப்போ பாருங்க, முதல்ல சதம் சொன்னேன். இஞ்சி பாருங்க, எனக்கு உள்ளி பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான உள்ளி பூண்டு ஒரு 10 உள்ளி பூண்டு, இது 10 பச்சை மிளகாய் எல்லாம் இது கொஞ்சம் இடித்து போட போகிறேன். இப்படி இடித்து போட்டு சொன்னால் இந்த தோல் ஒன்று முறிக்காமல் போட்டால் இன்னும் யம்மியாக இருக்கும் ரசத்துக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தேவையான பொருட்கள் ரசத்துக்கு. இங்கே பாருங்க, பழப்புளி ஒரு கொஞ்சம் அளவு எங்களுக்கு தேவையான அளவு ஒரு கையளவு எடுத்து வச்சுக்கிறேன். நண்டு ரசத்துக்கு முக்கியமான நண்டை காட்டுவோம். இதை நான் இப்படி போட்டு சின்ன நண்டுண்டா இன்னும் ஜம்மியாக இருக்கும். சின்ன நண்டுன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இன்னும் ரசத்துக்கும் ஜம்மியாக இருக்கும்ன்றபடியே தான் சின்ன நண்டு நாங்கள் வாங்கினாங்கள். இப்போ அதுக்கு இப்போ தேவையானது பாருங்கள், குண்டு மிளகாயும் போடலாம். நம்மகிட்ட சோப் பண்ணினா இப்போ நாங்கள் லோங் மிளகாய் செத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அதை பாதியாக வெட்டி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சால இடித்து போடுறபடியாகுங்க. நான் பச்சை மிளகாய் வெட்டையில் ரசத்துக்கு தேவையில்லை, கூட உரைப்பு கூடாது. இப்போ பாருங்க, அதுக்கு 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரசத்துக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் பார்க்க தான் தெரியும் என்ன மாதிரி செய்ய போகிறேன்னு சொல்லி. இப்போ பாருங்க, நான் ரசத்துக்கு ரச பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே எல்லாம் தேவையானது எல்லாம் இருக்குது. ஸ்டோருக்கு வாங்கலாம். நாங்கள் வறுத்து போட்டு கிரைண்டர்லையும் ஃப்ரெஷ்ஷாக இடித்து வைக்கலாம். மல்லி, செத்த மிளகு எல்லாம் இடித்து சின்ன சீரகம் எல்லாம் போட்டு இடித்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, இதுக்கு தேவையான கொத்தமல்லி, ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி போட்டால் இன்னும் மோர் ஜாமியாக இருக்கும். அதால் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் மோர் ஜாமியாக இருக்கும். இப்போ பாருங்க,
ஏன் முறுக்கமில்லை எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னால், நான் இன்றைக்கு ஒயிட் புட்டு கோதுமை மாவில் ஒயிட் புட்டுக்கு முறுக்கமில்லை போட்டு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக செய்ய போகிறேன். இந்த ஹெல்த்தி புட்டும் இன்றைக்கி எங்களோட ரெசிபி புட்டும் முறுக்கமில்லை போட்ட புட்டும் நண்டு ரசமும் மீன் பொரியலும் தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டுறது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமான்னு நான் நம்புகிறேன். ஒரு பிடிப்பம் உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ஹெல்த்தி ஃபுட்டும் நண்டு ரசமும் பிடிக்குமான்னு நான் நம்புகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து சாப்பிடுவோம். அதுக்காக நீங்கள் சமைக்க வேண்டாம், நீங்கள் ஃபேமிலி ஷோ மதிய பாருங்க, பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணி நல்லா சமையுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொளி பிடிக்கும். வாங்க, உங்களுக்கு ஆல்வேஸ் வெல்கம். உங்களுக்கு இந்த முறுக்கமில்லை புட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், உங்களையும் அசத்துவோம். வாங்க பார்க்கலாம். இங்கே வச்சு கிடக்குங்க, தண்ணி கொதிச்சு. இதுதான் முக்கியமாக இம்போர்ட்டனானது. தக்காளி பழம் இங்கே பாருங்க, தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுக்க, அதையும் போட்டு அவிக்க போகிறேன். அது அவியட்டும். அவியக்க இஞ்சால நான் ரசத்துக்கு கூட்ட போகிறேன். வாங்க ரசத்துக்கு என்ன மாதிரி ரெடி பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். அது தாண்ட பாட்டில் அவியட்டும். இந்த காணொளி கண்டிப்பாக ஏன்னு சொன்னால், இன்றைக்கு நண்டு ரசம் நான் இன்றைக்கு மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். கிராமத்து முறையில் வைக்க போகிறேன். நல்லா இருக்குமென்று சொல்கிறவியல் இன்றைக்கு நான் வைக்க போகிறேன். எல்லோரும் நல்லா இருக்குமென்று சொல்கிறவியல் எனக்கு தெரியாது, நானும் வச்சு பார்ப்பேன். உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த காணொளி. இன்றைக்கு மண் சட்டியில் நண்டு ரசமும் புட்டும் மீன் பொரியலும் மசத்த போது வாங்க பார்க்கலாம். காயட்டும். சட்டி காய்ஞ்ச பிறகு தேவையான எண்ணெயில் விடுவோம். வாரேன். வச்ச பச்சை மிளகாயையும் எடுத்து உள்ளியையும் அரவல் நுரையெல்லாம் இடிக்க போகிறேன். இடிக்காமல் இப்படி கொஞ்சம் மிக்சரில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் போடாமல் சாடி அடிச்செடுக்க போகிறேன். சத்தங்கக்கமாக அடித்த பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தேவையான எண்ணெய் நண்டு ரசத்துக்கு கூட தேவையில்லை. கொஞ்சம் நண்டு ரசத்துக்கு தேவையான அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம், செத்த மிளகாய் வெட்டி வச்சது அதையும் ஆட் பண்ணுவோம். ரசத்துக்கு பெரிய வெங்காயம் தேவையில்லை, அதையும் சாடியாக தாளிப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் வெந்தயம் ஒரு கையளவு எடுப்போம். வெயிட் பண்ணுங்க, கூட போடக்கூடாது, கைக்க வலிக்கணும். ஒரு கொஞ்சம் வாசத்துக்கு இந்த அளவுக்கு எடுப்போம். அரைக்கரண்டி அளவு வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். இங்கே பாருங்க, இன்றைக்கு நாங்கள் மண் சட்டியில் இன்றைக்கு நண்டு ரசம் வைக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாருங்க, இன்றைக்கு அசத்த போகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன். இந்த காணொளி பார்த்து சமைக்கிறேன். என்ன சொன்னால், இந்த மண் சட்டியில் அப்படி நீங்களும் வாங்கி சமைங்க. மண் சட்டியில் சமைச்சா இன்னும் ஜம்மின்னு சொல்லினா நாங்களும் சமைச்சு பார்க்குறோம். உங்களுக்கும் இந்த காணொளி கண்டிப்பாக பிடிக்கும். இப்படி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின பிறகு நான் உங்களுக்கு என்னென்ன போடலாம்னு சர்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் கழுவி வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். வதங்கி கொண்டு வருது. பெரிய எண்ணெய் தேவையில்லை. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக வதங்கி கொண்டு வருது. இந்த மண் சட்டியில் ஒரு சமைக்கிறது நல்ல ஜம்மியை கொடுக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் இன்றைக்கு வெளியால் போய் பீச்சில் தான் சமைப்போம். நாங்கள் இன்றைக்கு மழை குணமாக இருக்குது, மழை பெய்கிறபடி அதை நிப்பாட்டிட்டோம். வீட்டில் இந்த கண்டிப்பாக இந்த காணொளி போடுவோம்னு சொல்லி போடுறோம் உங்களுக்கு. வதங்கட்டுங்க, கொஞ்சம் வதங்கின பிறகு சோப் பண்ணுறேன். அப்புறம் அவிஞ்சிட்டுங்க, கொஞ்சம் பார்த்தீங்களா, அவிஞ்சிட்டு பாருங்க, தோலெல்லாம் உறிஞ்சி வடிவாக வந்துட்டு நாங்கள் இதை செப்ரேட்டு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வடிவாக பிளேட்டில் வைக்க போகிறோம். வச்சிட்டுங்கோ
செப்பரேட் பிளேட்டில் வச்சு ஏன்னு சொன்னால் ஆறட்டும் கொஞ்சம் ஆறுன பிறகு இப்படி பிரிஞ்ச தோலை நாங்கள் இந்த தோல் போட மாட்டோம் நண்டு ரசத்துக்கு அதை தோலெல்லாம் எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஆறட்டும், இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க வடிவாக இந்த தோலெல்லாம் எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு நாங்கள் இதில் அரைக்க போகிறோம். அரைச்ச பிறகு காட்டுறோம். அரைக்க காட்ட மாட்டோம் சத்தம் கேட்கும். அதனால் அரைச்ச பிறகு காட்ட போகிறோம். இது 3 தக்காளி பழம் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நண்டு ரசத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அந்தளவுக்கு போடலாம். இதெல்லாம் அரைச்சி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. தாளிச்சாச்சுங்க பாருங்க. தாளித்து கொண்டு வரைக்கு நான் இஞ்சால அரைச்சி வச்ச பச்சை மிளகாயும் உள்ளியும் நான் பெருசாக இடிக்காமல் இப்படி அரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்க. அதையும் ஆட் பண்ணி விட போகிறேன். இப்படி ஆட் பண்ணி எந்த மகளுக்கு சமைக்க ஆசை வீடியோ எடுத்து ஒரு கையளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறா பாருங்க. வடிவா ஒழுங்கா உங்களுக்கு காட்டணும். அன்பாக தான் செய்து காட்ட வேணும். நீங்கள்லாம் பார்க்க வடிவாக காட்ட வேணும்னு சொல்லி இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருந்து பழகணும் பொம்பளை பிள்ளை. அதான் கூப்பிட்டு அவை விருப்பம் இல்லாட்டியும் வாங்கோன்னு கூப்பிட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். வதங்க நாங்கள் கொஞ்சம் பிஞ்சளவு மஞ்சள் தூள், ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம், என்னடா புதுவிதமான ரசமண்ணைக்காய்ங்கோ ஒரு அம்மாக்கள் ஒரு மாதிரி செய்வேன்னா நான் இப்படி தான் செய்கிறேன். நான் எஸ் ஃபேமிலி ஷோ மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா வதங்க விடுறோம். பச்சை வாசம் போகட்டும். வதங்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கு பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்க சூப்பராக வதங்குங்க. வதங்கிட்டு நான் அடித்து வச்ச தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறேன். இப்படி வதங்கினோன்னு உள்ளியும் பச்சை மிளகாயும் வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குறது. பச்சை மிளகாய் ஒரு ருசி தெரியும் தானே உங்களுக்கு. நல்லா வதங்குது. வதங்கின பிறகு நான் வெட்டி வச்ச தக்காளி பழம் இப்படி விட போகிறேன். விட்டு அதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். சாரி சுட்டுட்டு அம்மாவுக்கு. இப்படி கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கொதிக்கட்டும். கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு உப்பு போட போகிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே வருங்கோ பச்சை வாசம் தக்காளி பழத்தின் தக்காளி நல்லா அவிச்சு செய்திங்கன்னா அதுலேயே முதலே பச்சை வாசம் போயிடும். இதில் பச்சை வாசம் நிற்க தேவையில்லை. சூப்பராக இருக்குது. இதுக்கு பிறகு நான் கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு பிறகு நான் நண்டு போட போகிறேன். நண்டு போட போகிறேன். கொஞ்சம் நண்டு இடிக்க போகிறேன். இப்படி இருக்குது. ஓகே, இப்படி கொஞ்சம் வதங்கட்டும். அதோடு சேர்த்து அதுக்கு பிறகு நான் வட்டி வச்சேன்றேன் கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த மகள் இஞ்சால ஐஸ்கிரீம் வந்து சம்மருக்கு குடிக்கிறது. அப்புறம் இஞ்சால இருமுறது. இப்போ பாருங்க சூப்பரான ரசம் வச்சு கொடுக்க போகிறேன் இந்த பிள்ளைக்கு. சூப்பராக நல்லா கொதித்து கொண்டு வருது. இதுக்கு பிறகு ஒரு கப் அளவு தண்ணி, ஒரு கப் அளவு தண்ணி, நண்டு அவியற அளவுக்கு வைங்கம்மா. கொதிக்கட்டும். நண்டு ரசமாய் விரட்டும். முதல்ல இல்லைங்க 2 கப் அளவு.
சூப்பராக இன்றைக்கு ரெடி ஆகுது. இப்போ நான் இஞ்சால என்ன செய்ய போகிறோன்னு சொன்னேன், நண்டை நான் இடித்து போட போகிறேன். பாருங்க, நண்டை இடித்து போட்டால் அதுக்காண்டி சம்பல் மாயி நல்லா இடிக்கிறதில்ல, சும்மா சாடையாக குத்தி போட்டு போடுறது. அப்புறம் கூட இடிச்சிடாங்க, கூட இடித்து பிறகு இப்படி இடித்து போட்டு இப்போ 4 நண்டு எடுத்து வச்சுக்க இடித்து போட்டு போட போகிறேன். இடித்த பிறகு சோ பண்ண உங்களுக்கு இப்படி குத்தி போட்டு போடுறேன்னு சொன்னால் வாசமாக இருக்கும். ஏன் குத்தி போட்டு போடுறேன்னு சொன்னால் இந்த வாசம் இந்த பாருங்க, நண்டு சதத்தை பாருங்க, சதையெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? நண்டு சதை தெரியுதா உங்களுக்கு? அதை நாங்கள் டக்குன்னு ஆட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இப்படி 4 நண்டு எடுத்து வச்சுக்கிறேன். 4 அதையும் குத்தி ஏன்னு சொன்னால் வாசத்தை கொடுக்க போதுங்க. ஒரு கொதிக்கட்டும். ரச பவுடர் போட்டீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இது எஸ்பெமலின்ற முக்கியமானது. இது நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க. மெல்லியெல்லாம் போடணும். மெல்லி செத்த மிளகாலாம் இடித்து ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி வச்சாலும் அரைக்கலாம், உடனே வறுத்து போட்டு டக்குன்னு இடித்தாலும் ஓகே. இதுதான் இம்பார்ட்டன்ட் ரசத்துக்கு. இப்போ இது கண்டிப்பாக போடணும். இதையும் ஆட் பண்ணுறேன் நான். ஒரு கொதி வரட்டும். கொதித்த பிறகு கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணால் சரி. உப்பு காணுமோன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காணாது, இன்னும் கொஞ்சம் போடுவோம். இப்படி மூட போகிறேன். மூடிட்டு அங்கால புட்டு அவிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சூப்பராக அவிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், சரியா, சூப்பராக அவிஞ்சிட்டுங்க. நாங்கள் அவிஞ்சு கொண்டு இருக்க நாங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். இதுவும் கொஞ்சம் ஒரு கொதி பெறணும், அப்போ தான் மோர் ஜாமி வரும். இது அவிஞ்சு அந்த வாசம் உள்ளே போகணும். ஒரு கையளவு முறுக்கமில்லை, நல்ல சத்து. இது ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ண போகிறேன். நல்ல வாசமாக இருக்க போகுது. புட்டுக்கு வெட்டு சாப்பிடைக்க மோர் ஜாமியாக இருக்க போகுது. என்ன பாப்பா குடிச்சு பாப்பா. எங்கட அப்பா இல்லைங்கோ, எங்கட அப்பா வெளியில் போட்டார் அலுவலா. எங்கட அப்பா என் மகனும் இல்லை இன்றைக்கு. என் மகள்லாம் இன்றைக்கு எல்லாம் பக்கமாக ஃபோன் கூப்பிட்டு வச்சுருக்கணும் பக்கத்தில். இப்போ பாருங்க, நான் ரசம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஐயோ சுடுதுக்கோ, சுட்டுட்டு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டோன்னே கொரியாண்டர் போட்டோன்னே ஒரு தனி வாசமாக இருக்குது. முருக்கமிலையும் போட்டது ஜம்மியாக இருக்கப்போ எங்கடப்பா வந்து ஹாப்பியாகும். அப்புறம் சொன்னால் எங்கட அப்பாவுக்கு இப்படியான ஜம்மியல் பிடிக்கும். எங்கட அப்பா பாவம் பசியோட விரப்புறார். எங்கட அப்பா ஒரு பிடிக்கணும். பக்கம் சமைக்க போகிறேன். என்னை புட்டு அவிக்க போகிறேன். மீன் பொரிக்கணும். ரசம் ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். சூப்பராக இஞ்சி பாருங்க. இது நண்டு ரசம். இஞ்சி பாருங்க, கிராப்பில் அந்த தெரியாத ஆக்களுக்கு நண்டு சூப்புன்னு சொன்னால் தான் தெரியும். இது நண்டு ரசம் சூப்பராக எங்களோட ஒயிட் புட்டோட சாப்பிட பிக்க போகுது. எல்லாம் ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். ராகலும் பத்திரும் திருகணியில் வைக்க போகிறேன். ஊரில் வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன். ஆனால் ஊரில் சமைக்கிறது ஒரு தனி அழகு. நாங்கள் அதே மாதிரி வாழ்க்கை உங்களை கிராமத்தில் கொண்டு பீச்சில் சமைப்போம்ன்ற முடியாமல் போட்டுதுங்க மழை. இப்படி திருகணியில் வச்சு விடுவோம். விட்டா சரி. இப்படி வச்சுட்டு மூட வேண்டியதான்.
சூப்பர் நண்டு ரசம் ரெடி. ஓகேங்க, நாங்கள் இப்போ கோதுமை மா புட்டு செய்ய போகிறோன்னு சொன்னால் கோதுமை மா புட்டு மட்டும் இல்லை, அதுக்கு நாங்கள் மருத்துவ குணமுள்ள முருக்கமிலையும் போட்டு புட்டு அவிக்க போகிறோம். ஹெல்த்தி புட்டு. ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு மாதிரி, சில பேருக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், ஃபேமிலி சோமதிக்கு பிடிக்கும். உங்களுக்கும் செய்து பாருங்க, உடம்புக்கு நல்லா வறுத்து சாப்பிடாமல் இப்படி செய்து பாருங்க, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு கொஞ்சம் புட்டு எங்களோட பிள்ளைகள் எங்கே விரும்ப போது நான் தான் சாப்பிடணும் போலடாக்கு. அதால் உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கொஞ்சம் சீத்தி போட்டு அவைக்கு வேறு கோதுமை புட்டில் கொடுப்போம். எங்களோட பிள்ளைகள் பிக்கி தெரியும் தானே உங்களுக்கு. இப்படி கொஞ்சம் போட்டு பச்சையாக சாப்பிட்லாம், சூப்புக்கெல்லாம் பச்சையாக போட்டு அவிச்சு சாப்பிட பிக்கும். பிடிக்குமென்று நம்புகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக எல்லாம் போட்டுட்டு அவிக்க காட்டுறேனுங்க. தண்ணி கொதிச்சிட்டு இப்போ நான் இதில் தான் நான் அவிக்க போகிறேன். நீத்துப்பட்டியில் அவிச்சா சூப்பராக இருக்கும். ஊர் மாதிரி அவிக்க போகிறேன். பாருங்க இங்கே பாருங்க இப்படி இருக்கணும் முறுக்கமில்லை. அந்த மாதிரி கழுவி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். என்ன புக்கை ஆயிரம் புட்டு. ஓகேங்க, அவியட்டும். மீனும் பொரிச்சு எடுத்தாச்சு. மீனும் பொரிச்சு எடுத்துட்டோமோங்கோ. இனி புட்டு அவிஞ்சோன்னா சாப்பிட சரியாக இருக்கும். எங்கட அப்பா வந்துட்டார், அப்போது அப்பா இல்லை, வந்துட்டார், சாப்பிட ரெடி. நண்டு ரசம் கொட்டிக்க போகிறேன். அந்த மாதிரி நான் வேலை விஷயமாக வெள்ளால் போட முடியா அந்த மாதிரி இருக்க போகுது. வச்சுட்டேன், பார்க்கவே ஆசையாக இருக்குது. மண் சட்டியில் அந்த மாதிரி தான் இருக்குது. புட்டு ரெடி ஆகிட்டு இப்படி தட்டி பார்த்து எடுக்கணும். அதுக்கான சூடும் உங்களுக்கு கவனம். தட்டி பார்த்து இப்படி இறக்க போகிறேன். தட்டி பார்த்து பேஸ்கெட் மாதிரி ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணணும், பேஸ்கெட் பால் மாதிரி ஜம்ப் பண்ணணுமா? இப்படி ஜம்ப் பண்ணோன்னா சாப்பாடு விளையாடையில் எங்கள் பிறகு நீங்கள் நினைக்க எங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்குது. ஃபேமிலி சுமதிக்கே சாப்பாடு இல்லாமல் சம்டைம் இருக்கிறது. வேலை விஷயத்தில் வேலைக்கு போக வைக்கங்க. இப்போ நீங்கள் தப்பா நினைக்கக்கூடாது. அப்புறம் எங்கடா அப்பா எல்லாம் வாங்கி தருவாருங்க. அந்த ரெண்டு வேலை விஷயமான இருக்குது. ஒரு அளவு தானே ஓடணும். வேலை நடுகளும் ஓடையிலாங்க. முதலாளி என்ன தான் ஓடலாம், வேலை செய்கிறாங்களே என்னென்ன வேலையை விட்டு ஓடலாம், அதுவும் திங்க் பண்ணணும். இப்போ வேறுங்க நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி வராது எதுவும். வேறுங்க சூப்பர். எப்படி இருக்கு முருக்கமிலை புட்டு? முருக்கமிலை நல்ல ஹெல்த்தி, உண்மையாக நல்ல ஹெல்த்தி. அப்பாவுக்கு சீத்தி பார்க்க போகிறோம். அவரும் பச்சையாக சாப்பிட்றவர் சரியா? அவர் ஒன்றும் சொல்லக்கூடாது ஓமண்டு. ஏன்னா அவர் பச்சையாக சாப்பிட்றவருக்கு பச்சை முருக்கமில்லை. பச்சை மிளகா எப்படி தானுங்க சூப்புக்கு இறக்கே. நண்டு ரசம் ரெடி. சூப்பர். திருகணியில் வைப்போம். ஓகேங்கோ, சூப்பராக இருக்க போது வாங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டார்க்காக இருக்குது மலைக்கு. அந்த மாதிரி இருக்க போது சமைச்சிருக்கா. அந்த மாதிரி நண்டு கால், நண்டு ஒளி நண்டு நண்டு நோ கால், நண்டு சதை. இது போடுங்க சதையை. நண்டு சதை பிடிச்சு போட்டு நான் போய் பண்ணுங்க, நானும் பரிமாறி. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். நம்ம தான் நண்டு ரசம் ஐயப்பன் சட்டையில் குடிக்கிறா. இன்றைக்கு விட்டால் நல்லா அந்த மாதிரி காரசாரமாக கறிமீன் குடித்தா அந்த மாதிரி இருக்கும். அதோட வயிற்று புட்டும் சாப்பிட போகிறோம். இந்த மகள் சரணியாக இருப்போம். சரணியா சமராக்களுக்கு வேறு கறி வயிற்று புட்டு, சிக்கன் கறி அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் அந்த கறிமீன் அடியும் விண்டர் வாங்குதானே போர் அப்போ குடிச்சிங்கன்னா தான் நீங்கள் குடிங்க குடிச்சுக்காங்க. இல்லை குடிங்க, எனக்கு தெரியும். தேங்க்யூ. நல்ல
ஐயப்பன் செட்டினார் ம். அதே மாதிரி இருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எந்த நான் சொன்னால் இந்த சாப்பாடு என்னட்டு சொல்லக்கூடாண்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் பாருங்க ஒயிட் புட்டு இப்போ கடைசி அப்பாவுக்கு ஒயிட் புட்டு போட போகிறோம் அப்பா ரசம் குடிச்சிடா புட்டை காட்டுவோம் அப்பா ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கேமராக்கள் கொஞ்சம் காட்டமாவா இவங்க குட்டி பிள்ளைகளுக்கு புட்டு ஒயிட் புட்டு எங்களுக்கு கீரை புட்டு உங்களுக்கு எந்த புட்டு பிடிக்குமான்னு காணொலியில் எழுதுங்கோ இது பாருங்க இது சூப்புக்கு வைப்போம் அப்பாவுக்கு போடுறேன் அப்பாவுக்கு பிடிச்சா அப்பா வடிவம் எடுக்கட்டும் முறுக்கமில்ல புட்டு பிடிச்சானே என்ன பிடிச்சானே அப்பா எடுக்கட்டும் விருப்பமானது ட்ரை பண்ணட்டும் சிக்கன் கறியும் வச்ச நாங்களுங்கோ சிக்கன் கறி வச்ச நாங்கள் முதல் அவைக்கு என்ன பிடிக்குமெண்டு அதை சாப்பிடட்டுமான்னு சொல்லி சிக்கன் கறி உங்களுக்கு காட்டையிலை ஏன்னு சொன்னால் பிடிக்குமெண்டு அப்பாவுக்கு நண்டு ரசம் அப்பாவுக்கு ஒரு மீன் பொரியல் ரசமும் கொஞ்சம் போடுவோம் அப்பாவுக்கு பெரிய மீன் பொரியல் சாரி பிளேட்டில் வச்சுட்டு எடுக்கிறது அப்பாவுக்கு நல்ல மீன் பொரியலாக பார்த்து நண்டு சார் வேணாம் பிடிச்சிருக்கும் முருக்கமிலையும் கோழிக்கரையும் நண்டு சாப்பிட முருக்கமல்லியோட சாப்பிட அப்படி இருக்கு நல்ல வாசம் அந்த மாதிரி இருக்குது அவிக்க அந்த அதில் வாசம் போய் பிக்குது நண்டு ரசம் அந்த சாப்பிட்டு மணியாயிடுச்சு பிக்குது அப்பா இப்படி வாங்கி தந்த பேர் அவர் எனக்கு தெரியாது பிரியாணி எல்லாம் வாங்குவாரு எங்களை அப்பா ஊர் அப்பா அம்மா இல்லாமல் என்னதான் நல்ல பொம்பளை பிள்ளை கூட பார்த்து எடுக்காதங்கிறப்ப கரண்டி எடுத்துக்கொண்டு வராரு அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டுக்கணி எடுத்துன்னு வராரு அப்புறம் கவர் பண்ண மூடி எடுத்துன்னு வர எல்லாம் எடுத்துட்டு வராரு சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இன்றைக்கு நல்லா இருக்குது இன்றைக்கு எங்களோட கிராமத்து முறையில் மண் சட்டியில் நண்டு கறி புட்டு மீன் பொரியல் அதான் ரெசிபி எங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்குமென்று நம்புகிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் அப்பா சொல்லல என்ன ரெடி பண்ண இந்த வழியால் செய்ய மாட்டா இன்றைக்கி மழை பொழுது மழை பொழுது இல்லை மழை பெய்யுது சில இடத்துல ஆத்தங்கரையில் செய்ய நண்டு ரசம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது நல்ல டார்க்காக இருக்கும் சரியா வெதர் மாறிட்டேன் ஹாலிவீன் அது அக்டோபர் ஆகஸ்ட் வந்தால் அப்படி தானே செப்டம்பர் ஓகே செப்டம்பர் 8ஆம் மாத கடைசிக்கு வெதர் கொஞ்சம் மாறவழிக்கிடும் குளிர் வந்துடும் அப்புறம் அங்கால செப்டம்பருக்கும் ஒரு கிழமைக்கு வர்றது என்ன நல்ல வெதர் இந்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா இந்த எங்களோட நண்டு சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்டு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொளி இந்த முடிச்சு கொள்கிறோம் என்ன முடிச்சு கொள்கிறோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திப்போம் பாய்